என் பேர் ஏரிச்சாமி, இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமி. நான் பாண்டிச்சேரி போலீஸ்ல வேலை செய்யறேன். டியூட்டியில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது என் ஹையர் ஆபீசரா இருந்தாலும் விட மாட்டேன். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வராங்க, நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். எஸ்ஐ சிவா பாண்டிச்சேரி ஈஸ்ட்ல போடு, எஸ்ஐ சங்கர பாண்டிச்சேரி வெஸ்ட்ல போடு. முதல்ல நீங்க ஜிப்ப போடுங்க. அம்மா, ஏய் டாக்டருக்கு போனை போடு. எஸ் சார். கள்ளச்சாராய கேஸ் மாட்டினா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறதை நிறுத்திட்டீனா நான் எப்படா சம்பாதிக்கிறது? என்ன ஒருத்தர் பிடிச்சு கேட்ட போதுமா சார்? வெளியே எத்தனை பேர் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றாங்க சார். கான்ஸ்டபிள் நாகராஜ். எஸ் சார். யாரெல்லாம் காய்ச்ச மாட்டேன்னு சொல்றானோ அப்படியெல்லாம் பிடிச்சு உள்ளே போடு. அடம் பிடிக்கிறவனே ஷூட் பண்றா. ஓகே சார். நான் இங்க வந்து கிடக்கிறதுக்கு காரணம் தாய் குலத்துக்காக போராடினதுதான். அது சரி, சூப்பரா இருந்ததுல. ஸ்டாப். நீங்கெல்லாம் யாரு? லேடிஸ். அப்படியா? எங்க இந்த நேரத்துல? செகண்ட் ஷோ திருவிளையாடல் படம் பார்த்துட்டு வரோம். திருவிளையாடல்? நீங்க தெருவுல தனியா நடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில வேற யாராவது விளையாண்டாங்கன்னா? அது சரி, உங்க கூட எல்லாம் புருஷன்மார்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரே எங்க? அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் தனியா வந்தோம். தப்பு இல்லையா? இந்தா கேட்ச் 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 கேட்ச். டார்ச் லைட் வியாபாரமா பண்றீங்க? ஷட் அப். நாளை காலையில 10 மணிக்கு எல்லா டார்ச்சுங்களையும் உங்க புருஷங்களை விட்டு என்கிட்ட திருப்பி கொடுக்க சொல்லுங்க. Now you can go. நேத்து நைட் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்த எங்க பொண்டாட்டிகளுக்கு டார்ச் லைட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஆமா, தைரியமா அதுவும் எங்களே வந்து திருப்பி கொடுக்க சொல்லிருக்கேன். ஏ ஆமா. உனக்கு என்ன திமிர் இருந்தா உரிமையா டார்ச் லைட் கொடுக்குற அளவுக்கு கள்ள தொடர்பு இருந்திருக்கும். கள்ள தொடர்பா? அது மட்டும் இல்ல, போன வாரம் தீபாவளி தள்ளுபடியில ஆளுக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்க. டேய், அது நான் கொடுக்கலடா. விக்காத புடவையெல்லாம் ஜவுளி கடைக்கு தள்ளி விடுறாங்கடா. டேய், இவனை இப்படியே விட்டா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல இவன் பேரை வர வச்சுருவான். இவனை தூக்கிடா. இதுதான் என்னோட ஸ்பிளாஷ் பேக். இப்படித்தான் நான் தண்ணிக்குள்ள வந்தேன். இந்த ஏரிச்சாமியோடைய இந்த பக்கத்தை பாத்தீங்க, இனிமேதான் இன்னொரு பக்கத்தை பார்க்க போறீங்க. அங்க பாரியா, நம்ம ஏரிச்சாமி எஸ்ஐ தண்ணியில நடக்கிறாரு. ஆமா மிஸ்டர் ஏரிச்சாமி. எஸ் சார். உங்க நடவடிக்கையே சரியில்லை. என்ன சார்? ஏன் பீர்ல கால கழுவுனீங்க? சார், தமிழ்நாட்டு போலீஸ் ஆரிச்சாமி பீரை வச்சு மூஞ்சி கழுவும் போது இந்த பாண்டிச்சேரி ஏரிச்சாமி கால் கழுவ கூடாதா சார்? அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. கால்லையா? அந்த பீர் கம்பெனிக்காரன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேல 5 கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கேஸ் போட்டுருக்கான். Oh my God. அதனால you are suspended for 3 months. சார், சாரி சார், ஒரு ஃபோன் வருது, ப்ளீஸ் பேசிக்கிறேன். ஹலோ, சொல்றா, என்ன பிரச்சனை? அப்படியா? உடனடியா வரேன், இம்மிடியட்டா. ஓகே, ஓவர். சார், என்ன எத்தனை மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க? 3 months. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. இனி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அத தயவு செய்து 6 மாசமா மாத்த முடியுமா? என்ன மேன் சொல்ற? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, நான் சென்னைக்கு போகணும், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, you are suspended for 6 months. Thank you sir. You want to go? நோ சிக்கோப்பா. No chukupa? இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? உன்னை இப்ப நான் கிட்னாப் பண்ண போறேன். கிட்னாப் பண்ண போறீங்களா? எஸ். ரொம்ப வசதியா போச்சு. ஆமா, எங்க கூட்டிட்டு போக போறீங்க? உன்னை என் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓ, பண்ண வீட்டுக்கா? அங்க போய் விவசாயம் பண்ண போறீங்களா? ஏய், இது விவசாயம் இல்ல, only drinks. ஆட, இந்த நைட்ல தண்ணி போட்டு நடு ரோட்ல ஆடுவாங்களா, அந்த ரோட்ல இருக்கிற வீடுங்களா? ஹேய், ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. இன்னொரு நாள் வச்சுக்கலாங்களா? ஏ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஓ, செவ்வாய்க்கிழமை விரதமா? ஆமாங்க. என்ன விரதம்? செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா யாராச்சும் கொண்டு போட்டு விடுங்க. ஆட்டோ, அண்ணா நகர் போலாமா? நீ வேணா அண்ணா நகர் போ, நான் அம்ஜிக்கரை போறேன். நானும் அம்ஜிக்கரை வந்து ஆட்டோ வேடு. அப்புறம் எதுக்கு அண்ணா நகர் போலாமான்னு கேட்ட? எப்ப கேட்ட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க, அதான் அப்படி போட்டு இப்படி வாங்கினேன், வந்து ஆட்டோ வேடு. சரி ஏறு. அது அப்போ மீட்டருக்கு மேல கேப்பியா? என் வண்டிக்கு தான் மீட்டரே கிடையாது. ஆனா எங்கிட்ட மீட்டர் இருக்குதே, ஃபிட் பண்ணி ஓட்டு. உனக்கு எந்த ஊரியா? சேரி, பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொன்ன உடனே வண்டியே இப்படி போகுதேடா. அது சரி, கார் வாங்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, பீர் அடிக்கணும்னா பாண்டிச்சேரி வாரீங்க, கேட்டாக்க டாக்ஸ் ஃப்ரீங்கிறீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒரு உயர் காவல் அதிகாரி சிங்கார சென்னைக்கு வந்திருக்கிறேன், என்ன கூட்டு போறதுக்கு ஒரு கண்ணியமான வாகனம் இன்னும் வரலையா? கஸ்டமரை நோக்குன்னா எந்த கேலண்டரை நோக்குனது? மாசம் தள்ளி போயோ, ஏதாவது ஏடாகுடமா ஆயோ? ஒன்னு சும்மாரி. 25 வருஷத்துக்கு முன்ப് ഇതേ തീയതിയിൽ എനിക്കും എന്റെ മാമൻ മോൻ കുഞ്ചുണ്ണിക്കും നിശ്ചയം നടന്നു കേരളത്തില്. എന്റെ ഫാമിലി കഷ്ടത്തില് ജീവിച്ചതാൽ നിങ്ങൾക്ക് എന്നെ രണ്ടാം തരമായി കല്യാണം കഴിച്ചു. ഈ കാര്യം നിങ്ങളുടെ പറഞ്ഞിട്ടില്ലല്ലേ? ഒക്ടോബർ 2-ാം തീയതി ഞാനും കുഞ്ചുണ്ണിയും ഹാഫ് ഷട്ടർ പോട്ടിട്ട് ക്വാർട്ടർ അടിച്ചോ? ഇല്ല ചേട്ടാ, ജോളിയായിട്ട് പിക്നിക് പോയി. അപ്പോഴെന്താ നടന്ന അറിയുമോ? ഞാനും കുഞ്ഞും. കുഞ്ചുന്ന് പറയണ്ട, കുഞ്ചുണ്ണിന്ന് പറയണം. ശരി,
കുഞ്ചുണ്ണിന്റെ നിனைവുകൾ എന്റെ നെഞ്ചിൽ പതിഞ്ഞിട്ടുണ്ട്. എങ്ങനെങ്കിലും അവരെ ഒരു വാട്ടി പാക്കണം. குஞ்சுவ பாக்கணுமா? எங்கன? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அரட்டாயர் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் எங்கன கண்டுகொள்ளும்? അടയാളമോ? വളരെ ഈസിയാണ്. അവരുടെ തൊപ്പിളിക്ക് കീഴേ ബൾബ് സൈസിലെ മച്ചമുണ്ടല്ലോ. ഓമനെ ഒച്ചപ്പാലും ഓമനെ ഇണ്ടാ പിടിച്ചുക്കോ. എന്താവും ഓമനെ, ഒരു റൗണ്ട് മെലിഞ്ഞു പോയി. നിന്റെ അഡ്രസ് കിട്ടും മുന്നാൽ എനിക്ക് പ്രാണം പോയി. ആരാ നിങ്ങള്? ആരോ മനസ്സിലായില്ലേ? താഴെ നോക്കണം. മച്ചം. അതെ. കുഞ്ഞുണ്ണി. കുട്ടി. കുഞ്ഞു. പൊന്നുകുട്ടി. എന്താ ഗ്യാസ് ട്രബിളോ? ഇവിടെ ഈ അഡ്രസ് എങ്ങനെ കിട്ടി? ഈ അഡ്രസ് കേരളാവില് മോഹൻലാൽ പറഞ്ഞു, മമ്മൂട്ടി പറഞ്ഞു, ദിലീപ് പറഞ്ഞു, രാജൻ പി ദേവ് പറഞ്ഞു, കലാഭവൻ മണി പറഞ്ഞു. நெடுமுடி வேணும் பறஞ்சிட்டில்ல? അയാളും ലിസ്റ്റിൽ ഉണ്ട്. ஆமா, இந்த പാർട്ടികളോட ഉനക്ക് എങ്ങനെ പഴക്കം? ഞാൻ അവിടെ ഒപ്പം ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റ് ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അതെ അതെ ഓമനെ എനിക്ക് ട്രാവൽ ചെയ്ഞ്ഞു വലിയ ടയർഡായിട്ട് ഉണ്ട്. എനിക്ക് കൊഴാപ്പൊട്ടും കൊണ്ടക്കടലയും കിട്ടുമോ? ഇവിടെ അങ്കേ ഉണ്ണാക്കും கிடையாது. പിന്നെ എനിക്ക് ഇവിടെ ഒരു ജോലി വേണം. உனக்கு ஜோலி வேணுங்கில் பக்கத்து செட்ல மாணிக்கம்னு ஒரு புள்ளி உண்டு. அயாள போய் நோக்கு. ആ മാണിക്കം ആരാണ്? കംപ്ലീറ്റ് ഡീറ്റെയിൽസ് പറ. பரபரன்னு சொல்ல முடியாது, நிதானமாயிட்டு சொல்லும். மாணிக்கம் ஒரு டேஞ்சரான புள்ளி. ஒரு எக், ஒரு பெக் போட்டா கிக்கு ஏறி அவ ஆட்டமும் பாட்டமும் அட்டா. എന്താങ്ക ഇതില് ഒന്നും കുറച്ചിലില്ല. മണിക്കച്ചേട്ടാ, നിങ്ങളെ കാണാൻ വേണ്ടി ഇയാള് വന്നിട്ടുണ്ട്. சார் வணக்கம். என்னப்பா வேணும்? கிளீனர் வேலை வேணும். டிரைவிங் தெரியுமா? தெரியாது. லைசென்ஸ் வச்சிருக்கியா? அது வாங்கிட்டேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எம்காம் படிச்சவனே டீ ஆத்துறானே. நான் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? பீகார் கவர்னர் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். இன்னொரு செட்டு பாப்பேன். இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயும் கேட்கல, இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான். ஓகே, டீகே. நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னா ஒன்ன கிளீனரா வச்சுக்கிறேன். கேளுங்க சார். என்ன ஏர்போர்ட்ஸ்ல ஆள் எடுக்கிற மாதிரி வெறப்பா நிக்கிற? உங்க கேள்வி ஏர்ல வரும்போது என் பதில் ஃபோர்ஸா இருக்கும் சார். அட சக்கேனா. அப்படின்னா கூட்டத்தை பார்த்தா, லாரிய சைடுல தட்டு, ஏட்ட பார்த்தா, காசை சைடுல வெட்டு, ஓட்டும் ஒரு தூக்கம் வந்தா, பான் பராக்க போடு, அதே மீறி தூக்கம் வந்தா, வண்டியவே ஓரமா போடு, பேட்டரி மேல தினமும் என்ன கவனி. லாரிக்குள்ள இருக்க வேண்டியது சரக்கு, டிரைவருக்குள்ள இருக்க கூடாது. அதுவும் சரக்கு. அசோகர் ஏன் ரோட்டோரமா மரத்தை நட்டாரு? பிரேக் பிடிக்காத லாரி எல்லாம் முட்டி நிப்பாட்டுறதுக்காக. ஏன் குளத்தை வெட்டினாரு? லாரியை நம்மளையும் கழுவுறதுக்கு. நம்மளுக்கு பரிச்சயமான மூணு எழுத்து ஐசியூ. நம்மள டென்ஷன் ஆக்குற மூணு எழுத்து ஆர்டிஓ. ஓட்டும் போது கவனிக்க வேண்டியது. சாலையை கவனிக்க கூடாதது சைடுல சேலையை. டிரைவருக்கு தேவையானது பீடி கட்டு, கிளீனருக்கு தேவையானது பக்கெட், குடியாத்தம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ரிப்பீட், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா அப்பீட்டு. சூப்பர் ஃபிகருக்கு 100 ரூபாய், சுமாரான ஃபிகருக்கு 70 ரூபாய், ஒக்க ஃபிகருக்கு 50 ரூபாய், அதுக்கும் கீழே போனா 1000 ரூபாய். என்ன சொல்ற? அது டாக்டர் ஃபீஸ். ஏறிட்டே போறது பெட்ரோல் டீசல். நமக்கு தேவையானது ஒரே என்ன தகடு தகடு மாதிரி ரெண்டு வாட்டி சொல்ற? ஒரு மப்புக்கு, இன்னொரு பாதுகாப்புக்கு. டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது பிரேக் ஆயில். இல்லாட்டி போக போறது பல பேருடைய ஆயுள். லாரி என்பது எவனோட ஏஜென்ட், நாமல்ல, அவனோட சர்வெண்ட். நமக்கு தேவை. நாட்டுக்கே தேவை தரமான கை. போக கூடாது. நோவே. ஓட்டுவது. உன்வே. க்ளீன் செய்வது. என்வே. எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். ஏன் சார்? பிகாஸ் கிளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க. அப்புறம் புளிய மரத்துக்கடியில் நிக்கிற மொக்க ஃபிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரு. நான் கையில ஸ்டேரிங் பிடிச்சி லாரியில உட்காந்து இருக்கேன். அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என் கிளாமர் போயிடுச்சு, பெர்சனாலிட்டி போயிடுச்சு. இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூங்குறியா? ஓரமா பாப்பா, ஓரமா. வாட்டர் குட் கிளீனர். தேங்க்யூ. டேய், இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? என்னடா சாப்பிடுற? குடிக்க கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்க விட மாட்டேன். திவ்யா, மனோவோட லவ்வர் தானே? உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ? வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு. மாணிக்கம், கண்டுபிடிச்சிட்டேன். நீ வேணா 6.2 இருக்கலாம்,
ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி, இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா. திவ்யா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளே இரு. நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? ஆம்பளை குரல்ல மிமிக்ரி பண்ற, உள்ள என்ன நடக்குது? இதோ வரேன். ஏய், அம்மா! அப்பா, ஐயோ. ஏண்டா லாட்ஜில போலீஸ் தொல்லைங்கிறதுனால தானே லாரிக்கு வந்திருக்கோம். இங்கேயும் வந்து ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? போலீஸ கூட்டு வந்துறேன். பிச்சு போடுவோம் பிச்சு. இவங்கிட்ட என்னங்க பேச்சு? வாங்க வேற லாரி பாப்போம். அட பாவிகளா, ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டோல்கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும்போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா. ஏய், உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் என்னை விட கிளாமரா இருக்குப்பான்ட்டு. சாரி சார். ஒரு நிமிஷம் சார். வண்டியை ஓரம் கட்டியா, ஓரம் கட்டியான்றல. வா, இறங்கி வா, இறங்கி வா. அடடா, இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே. என்னப்பா அது? இருந்து காசியில போன செக் போஸ்ட்லயே வாங்கிட்டானுங்க. இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறா. பேசாம லாரி வித்துடலாமா? தேவையில்லை சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேட்டரை நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன், நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏய். ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு, வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன மேட்டர் சார்? யோ, இன்சூரன்ஸ், ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் எல்லாத்தையும் வெளியிடியா. அதெல்லாம் எடுக்கிறேன் சார். ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? யோ, ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். I am also from police department. I am SI ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி. சார், ஆமா சார். சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. அத பாத்தியா, லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்குது பாரு ஒரு கண்டெய்னர். ஆமா. அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத, சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது. ஒரு 100 ரூபா கொடுங்க சார். ஏய், நான் இன்ஸ்பெக்டர் ஏரிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய், நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மெண்ட்ரா. என் கடமையான செய்ய விடுங்க. 500 ரூபாய் எடுங்க. ஆகா, பேச்சுக்கு பேச்சு ஏத்திக்கிட்டே இருக்கானே. இந்த வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. பாவி, அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்டே. இத பாருடா, சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம். அதான்டா உன் கதையும். இருடா, சாமியில போட்ட 7.5 மறுபடியும் 7.5. போலீஸ்காரனை சரி கட்டிட்டோம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொன்னா அதானே அது? அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. லைட்டாவா? இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பார்க்கணும்னா உன் கன்னத்துல தான் பார்க்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா, லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன், இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓன் லெவலுக்குலாம் இறங்கி வர மாட்டாரு. எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டு அடிச்சா சார். உங்களுக்காக நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சார். சார், ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம், ஆமா. ஒரு நல்ல பொண்டாட்டியும் கூட அமையலாம். ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டான். எனக்கு என்ன இது குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதெல்லாம் கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். சார், இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏறக்கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ராஸ்கல் சபாஷ். இந்த லைசென்ஸ். ஆமா, லைசென்ஸ். இந்த இன்னொரு லைசென்ஸ், இந்த இன்னொரு லைசென்ஸ், இந்த லைசென்ஸ் வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசென்ஸ் எப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்காக. நீ ஏன் பேந்த முழிக்கிற? இல்ல, 4 இருக்குதேன்னு நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு ஒண்ணு வச்சுக்கோ. இந்த அப்படி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். நான் அப்படி பொத்துனா போல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க. ஜுரம் வர்ற மாதிரி படுத்து புளிய மரத்துக்கிட்ட என்ன இவனது கழுப்புனா